அன்பர்களே, உலகமெல்லாம் எதிர்பார்த்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் சற்று முன்னர் ஆரம்பித்துள்ளார் நெய்னா. ஈரானில் பெரிய போர் நடவடிக்கைகள் பற்றி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இன்று சனிக்கிழமை சற்று முன்னர் இந்த தாக்குதல் தொடக்கப்பட்டிருக்கின்றது. அவரது உரையும் ஆரம்பத்துடன் இது உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஈரான் மீது ஒரு தாக்குதலுக்கான ஒரு வெள்ளிக்கிழமை தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை வர வேண்டிய தாக்குதல் இன்றைக்கு சனிக்கிழமை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த ஒரு திசை திருப்பு நோக்கத்தை, அதாவது உலகத்தின் பார்வையை, உலக மக்களின் பார்வையை, முஸ்லிம் மக்களின் பார்வையில் திசை திருப்பு நோக்கத்தோடு தான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தானை தாக்குதல் தொடுக்குமாறு நெய்னா சொல்லியிருந்தார். இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை. இப்பொழுது மக்கள் ஈரான் பக்கம் பார்ப்பதா, ஆப்கானிஸ்தான் பக்கம் பார்ப்பதா, பாகிஸ்தான் பக்கம் பார்ப்பதா? ஈரானுடன் உலக தொடர்பு சற்று குறைந்தாலும் பாகிஸ்தான் பக்கம் மக்களின் பார்வை மிக அதிகம். அதனால் இந்த ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்திருப்பது அங்கும் ஒரு தாக்குதல், அதுவும் ஒரு உலக போராவே போகுது. இந்த நிலைமையில் தான் இன்று சனிக்கிழமை அதிரடியாக ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை. இப்பொழுது ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கியதுள்ளாக ட்ரம்ப் 8 நிமிட வீடியோவில் கூறியிருக்கின்றார். தெஹ்ரானில் சற்று முன்னல் வெடிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ணன் தம்பி இருவரும் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் ஈரான் மீது ஒரு பெரிய ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். ஈரானின் ராணுவத்தை அழிப்பதையும், அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதையும், ஆட்சியை மாற்றுவதையும் அமெரிக்கா நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. 2 நாடுகளும் இணைந்து இந்த தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பலத்த வெடிசத்தங்கள் கேட்டிருக்கின்றது. தற்பொழுது வானை நோக்கி புகை மண்டலங்கள் வெளிவந்த மண்டலம் இருக்கின்றது. மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பல இடங்களில் புகை மூட்டமாக காணப்படுகின்றது. ஈரான் தனது தரப்பில் இருந்து பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு காணொலி உரையில் ட்ரம்ப் ஈரானிய மக்கள் தங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்றைய சனிக்கிழமை காணொலியில் ஈரானிய படைகள் ஆயுதங்களை கீழே போட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும், இல்லையெனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் தங்கள் நாடு அவசர நிலை பிரகடனப்படுத்தியுள்ளதாகவும், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் வான்வெளியில் சைரன்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றது. இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு என்பதால் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் விவரங்கள் இது பற்றி சொல்வதென்றால், இந்த நிகழ்வு மேலும் ஆழமாக நாங்கள் பார்க்கப்படுமோனால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு பெரிய ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளன. இது ஒரு சிறிய தாக்குதல் அல்ல என்றும், பல நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரு முக்கிய ராணுவ நகர்வு, ராணுவ நடவடிக்கை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் சற்று முன்னர் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான், குறிப்பாக உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி அலுவலகத்துக்கு அருகில் இஸ்ஃபஹான், கோம், கராச்சி மற்றும் கர்மன்ஷா ஆகிய முக்கிய நகரங்களில் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா தனது வான்வெளி மற்றும் கடற்படை பலத்தை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை நடத்துகிறது. இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியுள்ளதுடன் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று அஞ்சி அவசர நிலையை அறிவித்திருக்கின்றது. மக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும், இஸ்ரேலில் மக்கள் தற்பொழுது அவசரமாக பதுங்கு குழியில் பதுங்கிவிட்டார்கள் என்றும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது முக்கியமான ராணுவ தாக்குதல் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். அச்சுறுத்தல்களை ஒழிப்பதே இதன் நோக்கம் என்று அவர் கூறுகிறார். ஈரானிய மக்கள் தங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று அழைப்பிடுத்துள்ள அவர், ஆயுதங்களை கீழே போடும் ஈரானிய படை வீரர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, டோட்டல் இம்யூனிட்டி வழங்கப்படும் என்றும் சொல்லுகின்றார். இல்லையெனில் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இஸ்ரேலின் நிலைப்பாடு என்னவென்றால், இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள இருத்தலிகளில் அச்சுறுத்தல் என்றும் சொல்கின்றார். அதை நீக்குவதற்கான முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானிய மக்கள் தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கும் சூழலை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் சில பகுதிகளில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது.
பிராந்திய வான்வெளி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காரணமாக ஈராக் தனது வான்வெளியை முற்றுமுழுதாக மூடியிருக்கின்றது. பிப்ரவரி 26 அன்று ஜெனீவாவில் நடைபெற்ற அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த ராணுவ மோதல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இது ஒரு அவசர செய்தியாக தந்திருக்கின்ற மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தொடர்ச்சியான பிராந்திய மோதல் என்பதைத்தான் அதிகமாக எமது ஈரானிய அதிபர் உச்ச தலைவர் அறிவித்திருந்தார். இப்பொழுது போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சற்று முன்னர். இது அவசர செய்தி என்பதால் உலகத்தின் கவனம் முழுதாக ஈரான் பக்கம் இருப்பதா அல்லது ஆப்கானிஸ்தான் பக்கம் இருப்பதா அல்லது பாகிஸ்தான் பக்கம் இருப்பதா திண்டாட்டமான நிலையில் தந்திருக்கின்றார். நாம் ஏற்கனவே சொல்லியும் இல்லை, ஈரான் மீதான தாக்குதலை திசை திருப்பு நோக்கத்தோடு தான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ஒரு தேவையில்லாத நேரத்தில் ஒரு கேவலமான போரை தொடர்ந்திருப்பதாகவே உலக பரப்பில் அதுவும் பார்க்கப்படுகின்றது. ஆக நாம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை தரப்போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கட்டமாக எமது செய்திகளை வழங்கலாம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.